ரோமர் 10ஆம் அதிகாரம் பாருங்க. கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. நமக்கு பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு பதில் எல்லாமே உள்ளதான் இருக்கு. எதையுமே வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் அறிஞ்சுக்கணும். உங்களுக்கு உள்ளதான் இருக்கு பதில். நீங்க இன்னைக்கு இங்க கோயிலுக்கு யாரோ உங்களுக்கு ஜபம் பண்ணி ஏதோ சரியாகும் நினைச்சீங்கன்னா அது தப்பு. கண்டிப்பா ஜபம் பண்ணுவோம். வியாதியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜபம் பண்ணுவோம், சுகம் உண்டாகும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த சுகம் எப்பயுமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க விசுவாசத்தை வச்சு அதை வெளியே கொண்டு வரலாம். ஆனா இப்ப என்ன பண்றது, சிலருக்கு விசுவாசிக்க முடியல, அவ்வளோ பிரச்சனை, அதை பார்க்க முடியல. அதனால இங்க வராங்க, ஜபம் பண்றோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் அவங்க விசுவாசத்துக்கு பதிலாக நம்ம விசுவாசம் செயல்படுது. அதான் காரியம். இப்போ நீங்க பக்கத்து வீட்லயோ எதிர் வீட்லயோ எங்கேயோ வியாதியா இருக்காங்க. அப்ப நீங்க ஜபம் பண்றீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்க விசுவாசம் செயல்படுது, அவங்க சார்பாக சுகம் உண்டாகுது. கிறிஸ்தவங்களும் நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க. அப்படியே கூட்டம் கூட்டமா போய் நின்று ஜபம் பண்றாங்க. ஜபம் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா கியூல நின்று வைத்தொல்லினா கியூக்கு போ, அது கியூல போய் நின்று எல்லாத்துக்குமே போய் லைன்ல நிக்க கூடாது. என்ன, குழந்தை பிறக்குது, பிறந்து ஒரு 2 வருஷம் சாப்பாடு ஊட்டி விடுறோம். 3 வயசு 4 வயசு வரைக்கும் சரி, 10 வயசு 45 வயசு 50 வயசுல ஊட்டி விடுனா மண்டல போய் சாப்பிடுன்றோம்ல. கரெக்டு தானே? இதே மாதிரி தான் கிறிஸ்தவங்களும் ஜபம் பண்றோம், என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்புறம் ஆனா விசுவாசத்தை கத்துத்தரோம். இப்ப நீங்க வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்க செழிப்பான வார்த்தைகள் எடுத்து உங்க இருதயத்துல வச்சு செழிப்படையலாம். அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம், வியாதியில இருந்து வெளியே வந்துடலாம். வீட்டுல இருந்துட்டே இங்க கேக்குறீங்க, அதை போய் அங்க செயல்படுத்துறீங்க. அவ்வளவுதான். அப்ப கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது, அதை விசுவாசத்தை கொண்டு எடுக்கிறோம். பாருங்க, நான் நினைச்சேன் இந்த ஜனங்க இதெல்லாம் அறியல, ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக இருக்குல்ல, இவங்களாம் அறியாததுனால தான் இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் இது பண்றாங்க, இதெல்லாம் தெரியாம போயிருக்கு அப்படின்னு பார்த்தா செல்ஃப் டிசப்ஷன் இருக்குது. சுய ஏமாற்றம். அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், இப்படிதான்னு தெரியும். ஆனா அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அவங்க மனசு அவங்களை ஏத்துக்கூட மாட்டேங்குது. கேட்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும், விசுவாசிச்சா கடவுள் கண்டிப்பா செய்வாரு, இது முறை கிடையாது, நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் அவங்க அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, பழைய முறையே செஞ்சுட்டு இருப்பாங்க, உலக வேஷத்தையே போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க. அவங்க மனசு அவங்கள செய்ய விட மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, இப்போ இங்க நம்ம ஆலயத்துலலாம் பிற்போக்காலாம் பேசுறதே கிடையாது. உங்களுக்கு தரித்திரம் பிடிச்சிடும், கடவுள் உங்களை அடிப்பாரு, உதைப்பாரு, ஊதி போடுவாரு, உங்க நாசமாக்குவாருலாம் பேசுறது கிடையாது. நீ என்னதான் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேலதான் இருக்குது. நீங்கள் பண்ணுகிற எந்த ஒரு தவறும் உங்களை பாவி ஆக்க முடியாது. கடவுள் உங்களை சபிக்க முடியாது. ஏன்னா ஆசீர்வதிச்சிட்டாரு, நீங்க நீதிமான், அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க, பிறந்துட்டீங்க குடும்பத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் கேட்பாங்க. ஆனாலும் திரும்ப அவங்க கடவுள் அடிச்சிருவாரு, வாதிச்சிருவாருன்னுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மனது கட்டப்பட்டிருக்குது. அப்படியே அவங்க அந்த அளவுக்கு அதே போய் போய் கேட்கறாங்க. அதனாலதான் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாததெல்லாம் டக்குன்னு ஓரம் கட்டி அதெல்லாம் கேட்கக்கூடாது. தரித்திரம் பிடிச்சது, வியாதி பிடிச்சது, அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்க மனசுல அது உட்காந்துக்கும், மனசுல கட்டி போட்டுரும். முடியாத காரியங்கள், நம்மளுக்கு இவ்வளவுதான் வேலை, இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவு பெரிய வீடு தான் நம்மளுக்கு, இந்த சின்ன வீடு தான், இந்த வாகனம் வாங்க முடியாது, நம்மளுக்கு அப்படி செய்ய முடியாது, அதெல்லாம் ஓரங்கட்டி இந்த வார்த்தைக்குள்ள போய் நல்லா பெருசா உயர்வானதா பேசுறாங்கன்னா உட்கார்ந்து கேட்கலாம், இல்லாட்டி கேட்க கூடாது. ஏன்னா என் மனசு அதை ஏற்றுக்கொண்டு என் ஆவியில எவ்வளவுதான செழிப்பாவும் சுகமா இருந்தாலும் என் வாழ்க்கையில வராம பண்ணிரும். அது தெரியுமா? என் வாழ்க்கையில அது ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். என் வாழ்க்கையில அதை வரவே விடாம தடை பண்ணிரும். பாருங்க, ரோமர்
17 பின்னாடி இருந்து வாசித்து வருங்க பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். 16 பாருங்க. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். 15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அளவானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப பாருங்க, விசுவாசம் கேட்கறதுனால தான் வரும். பல மணி நேரம் உட்காந்து கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும். நீங்க பேசுங்க, நீங்களே சத்தமா பேசுங்க. நான் நல்லா இருப்பேன், கடவுளுடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், நான் செழிப்பா இருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நல்லா இருப்பேன், இந்த வீடு பெரிய வீடா இருக்கும், எனக்கு கார் இருக்கும், வாகனம் இருக்கும், காசு இருக்கும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலனை கொடுத்துருக்கார். சும்மா சொல்லிட்டே இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார்? எல்லாரும் சொல்லுவோமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாரும் திருப்பி சொல்லுவோமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வீட்டிலே ஏராளமும் தாராளமும் எப்பொழுதும் உண்டா இருக்கும். மாத்தி பேசாதீங்க. வீட்டுக்கு போனா காலியா இருக்கும். பீரோவை திறந்தா சட்டை இருக்காது, ஃப்ரிட்ஜை திறந்தா முட்டையும் இருக்காது, வெங்காயமும் இருக்காது, தக்காளியும் இருக்காது. என்ன சொல்ல போறீங்க? என் வீட்டிலே எப்பொழுதும் ஏராளமும் தாராளமும் உண்டாயிருக்கும். அதான் அதை மாற்றக்கூடாது. சொல்லிட்டே இருங்க, வந்துடும். எப்படி வேணா வரலாம். தேவதூதன் கொண்டு வந்து வைக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியாமலே தேவதூதன் உள்ள கொண்டு வந்து நிரப்பிட்டு போலாம். இல்ல திடீர்னு உங்க மாமா உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்ப்பான்னு கொடுக்கலாம். இல்ல நீங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட காசு இருக்கலாம். இல்ல போறவங்க யாரோ உங்களுக்கு காசு கொடுக்கலாம். இல்ல கொடுக்காதவங்க கொடுக்காம புடுங்கி வச்சு உங்களை நாசமாக்கணும்னு நினைச்சவங்க கொடுக்கலாம். எப்படியோ கொடுக்குறாங்களோ, எப்படி வருமோ வரா எனக்கு தெரியாது, ஆனா வரும். என் வார்த்தை என் வாயிலிருந்து சொல்றது, என்னுடைய வீட்டிலே எப்பொழுதும் ஏராளமும் தாராளமும் உண்டாயிருக்கும். மாற்றவே கூடாது. நல்லா இருப்பீங்க நீங்க சொல்றேன். வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இயேசு அதுக்காக தான் வந்தாரு. நீங்க அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க கஷ்டப்படுறதுக்காக ரட்சிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தையே மதமாக்கி எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், சரியா சொல்றேன், எது சுவிசேஷம்னு சொல்றேன். இந்த பூமியிலே நீங்கள் நன்றாக இருப்பதற்காக தான் இயேசு வந்தார். வர காரணமே கிடையாது. மனுஷன் கஷ்டப்படுறான், வேர்வை சிந்தி நாசமாகி சாபமாகி வியாதியில அவ்வளவு கஷ்டப்படுறான் மனுஷன். இயேசு அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக தான் வந்தார். அதை சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். சொன்னா கிறிஸ்தவங்களுக்கு கோபம் வருது தெரியுமா? நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா கிறிஸ்தவங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு சொன்னாரு, நான் ஜீவன் கொடுக்க வந்தேன், நீ சந்தோஷமா இந்த பூமியில் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக வந்தேன். நீங்க நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா இயேசு சந்தோஷப்படுறாரு சொல்றேன். நல்ல சட்டை பேண்ட் போட்டீங்கன்னா இயேசு சந்தோஷப்படுறாரு சொல்றேன். ஒரு நல்ல பெரிய கார்ல போனீங்கன்னா இயேசு சந்தோஷப்படுகிறார். உலகத்துல இருக்கிறவங்களாம் பார்க்காதீங்க, அவன் ஒரு மாதிரி பார்ப்பான். இன்னும் இவ்வளவு பெரிய கார் தேவையா அவனுக்கு? கண்டிப்பா தேவை. ஏனால் இயேசு எனக்காக சம்பாதித்து கொடுத்தது. நான் சம்பாதிக்கல. இந்த ஐஸ்வர்யத்துக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் சொல்றேன், நீங்கள் சுகமா இருக்கிறதுக்கு காசு பணம் வச்சுக்கிறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. சபிக்கப்பட்டவர்கள் நம்ம. ஆனால் இயேசு அந்த சாபத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில சுமந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. அதை இங்கதான் வச்சிருக்கிறார், எங்கேயோ வைக்கல, யார் கையிலயோ கொடுக்கல. என் கையில கொடுத்துருந்தாருன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? நான் எங்கேயோ போயிருவேன், அப்போ உங்களுக்கு வர முடியாது. ஆனா என்ன பண்ணார் தெரியுமா? கடவுள் உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ளேயே வச்சிட்டார். எவனும் எடுக்க முடியாது சொல்றேன். அதனாலதான் வாழ்க்கையில கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தேவையான சுகத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. பலத்தையும் ஆரோக்கியம் செழிப்பையும் உயர்வையும் பணத்தையும் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு.
ஒரு நிமிஷம் கூட நான் கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. இப்ப எனக்கு உள்ள இருக்கிறது எனக்கு வெளியே வரணும். அதுக்குதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னது? நேர்மறையா பேசணும், மாத்தி பேசக்கூடாது. அதான் விசுவாசம். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒண்ணு கூட மிச்சம் வைக்கல. உனக்கு சோகத்தை மட்டும் கொடுக்குறேன்ப்பா, காசு வேணும்னா நீ முட்டி போட்டு அழணும், டெய்லி அழணும், காலையில் எந்திரிச்சு அழு, அப்பதான் கிடைக்கும்னு சொல்லல. அவர் சொன்னார், உனக்கு பணம் வேணுமா, அதை உள்ள வச்சுருக்கேன். என்ன வேணும்னாலும் சரி, அதை உனக்கு உள்ளதான் வச்சிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணு, அதை எடுத்துக்கோ. அப்போ விசுவாசமே எப்படி வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் வருது. இந்த வார்த்தையை தான் கேட்கணும். அதுக்கு தான் வந்திருக்கேன் இங்க. நான் இங்க எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன்? உங்களுக்கு விசுவாசம் வரும். இங்க வந்தீங்கன்னா, தொடர்ந்து இங்க வந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா இங்க விசுவாசத்தை வார்த்தையை மட்டும் தான் பேசுறோம். அவிசுவாசத்தை பேசுறது கிடையாது. சாபத்தையும் நஷ்டத்தையும் நீங்க எப்படி உருப்படாம போவீங்கன்னு பேசுறது, நீங்க எப்படி நல்லா இருப்பீங்கன்னு தான் பேசுறேங்க. இந்த கடவுளுடைய வார்த்தையில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உங்க ஆவியில என்ன இருக்குன்னு எழுதியிருக்கு. அவ்வளவுதான். இயேசு கல்வாரி சிலுவையில உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தது என்ன, அதான் இங்க எழுதியிருக்கு. அதை தான் நான் சொல்றேன். நீங்க அதை தான் எடுக்கணும். கண்டதையும் போய் எடுத்துட்டு இருக்க கூடாது. பாருங்க, ஊர்ல சொல்றதெல்லாம் கதெல்லாம் கேட்காதீங்க. எதுக்கு நான் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, என் மனசு அவ்வளவு கட்டுப்பட்டு இருக்கு பாருங்க இந்த உலகத்துக்கு. ஒரு செய்தியை ஒண்ணு கேட்ட உடனே என் மனசு அதை ஈர்க்கப்படுகிறது. அப்படியே அது என் வாழ்க்கையில வரணும் எதிர்பார்க்குது. உதாரணம் சொல்றேன் பாருங்க. எங்கேயோ வந்து ரோட்ல அதோ எவனுக்கோ ஏதோ ஆயிடுச்சு, அங்க ஏதோ அடிபட்டுனா ஏதோ ஆயிடுச்சுன்னு அது உங்க மனசுக்கு போயிருச்சு. இப்போ நாளைக்கு உங்க பையன் லேட்டா வரான்னு வச்சுக்கோங்க. உங்க என்ன வரும் தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? வராதா உங்களுக்கு? வரும். ஏன் வருது? மனது அப்படிதான் செயல்படுது. எதை கேக்குதோ அதை தான் உங்க மனசு யோசிக்கும். கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாரு. அதனாலதான் கேட்கிறப்ப எதை கேட்கணும்னு தெரியணும். விலைவாசி உயர்வெல்லாம் கேட்காதீங்க. அங்க பக்கத்து வீட்டு பிரச்சனை, எதிர் வீட்டு பிரச்சனை, அதெல்லாம் வேணாம். எனக்கு அவசியமே கிடையாது, பிரயோஜனமே இல்லை. நான் சொல்றேன் எது பிரயோஜனம்னு. நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், தேவைப்படுற மற்றவங்களுக்கு கொடுப்பேன், நல்லா இருப்பேன் நான் இந்த பூமியில. இதை தவிர வேற யோசனையே தேவையில்லை உங்களுக்கு. இதையே என்னுடைய இருதயத்துல வச்சு, என் மனதில் வச்சு நான் தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுவே என் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. திருப்பம் ரோமர் 12:3. ரோமர் 12. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவை கொடுக்கல, ஒரே அளவை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு கொடுத்தாருல விசுவாசம். அது யார் விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். இந்த புத்தகங்களாம் எழுதினது யாரு? பவுல். அவருக்கு கொடுத்த விசுவாசம் தான் எனக்கும் கொடுத்திருக்கு. அவருக்கு கொடுத்த விசுவாசம் தான் உங்களுக்கும் கொடுத்திருக்கு. ஒருத்தன் நல்லா இருக்கான்ல, கடவுளுடைய வார்த்தையை நம்பி உயர்ந்து வாழ்ந்து வந்திருக்கானே, அவங்களுக்கு கொடுத்த விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணு வித்தியாசமா பண்ணாங்க. நம்மளை விட ஒண்ணு வித்தியாசமா அவங்க பண்ணியிருக்காங்க. நம்மளோட நல்லா இருக்கிறவங்க, நம்மளோட சுகமா ஐஸ்வர்யமா வெற்றியா இருக்கிறவங்க ஒண்ணு பண்ணாங்க, ஒண்ணு வித்தியாசமா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம பேசுற மாதிரி அவங்க பேசல, நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கல. இந்த வார்த்தையை நம்பி ஒருத்தவங்க மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேல எல்லாரும் போறாங்க, தள்ளி தழுத்து அடிச்சு உதச்சி ஏமாத்தி அது மாதிரிலாம் போறாங்க மேல. அதை பத்திலாம் நான் பேசல, அது ஒரு கேவலமான வேலை. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு உயர்றாங்கல்ல, அவங்கள பத்தி பேசுறேன். அவங்க மேல இருக்காங்கன்னா நம்ம இங்க கீழே இருக்கோம்னா, நான் சொல்றது இந்த இயற்கை உலகத்துல
ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். ஐஸ்வர்யம், வெற்றி எல்லாமே நம்மளுக்கு இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்க அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கிற உலகத்துல அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கடன்ல இல்ல, வியாதியில இல்ல. அவங்க எப்படி அங்க போனாங்க தெரியுமா? சொல்றேன். நம்ம பேசின மாதிரி அவங்க பேசல, நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கல. அவ்வளவுதான். ரெண்டே காரியம். வித்தியாசமா பேசினாங்க, வித்தியாசமா யோசிச்சாங்க, அவ்வளவுதான். நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அவ்வாறே உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அவ்வாறே உங்கள் வாழ்க்கை அமையும். அதனாலதான் பேசுறது, யோசிக்கிறது. நான் யோசிக்கிறத தான் பேசுவேன், பேசுறது தான் யோசிப்பேன். அப்போ எதை யோசிக்கணும்? இந்த வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக நான் யோசிக்க வேண்டும். திருப்புவோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1. விசுவாசம் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பிக்கை. உதாரணத்துக்கு நீங்க நம்புறீங்க. எதை நம்புறீங்க? நான் சுகமாவேன், சுகம் எனக்கு வரும் அப்படின்னு நம்புறீங்க. நான் அதை உருவாக்க முடியாது. சுகத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அது எனக்குள்ள இருக்குது. ஐஸ்வர்யம் அடைவேன்னு நம்புறீங்க. ஆனா ஐஸ்வர்யவானா தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்குது. அப்போ நம்பிக்கைனா என்னது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அப்படின்னு இருக்கு. நம்பிக்கைனா என்ன தெரியுமா? நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு. அத ரொம்ப தமிழ்ல சொன்னா அக்கறையுள்ள எதிர்பார்ப்பு. earnest expectation of good. நல்லது நடக்கும் என்று அக்கறையுள்ள எதிர்பார்ப்பு. ரொம்ப அக்கறையா, அந்த வார்த்தையெல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு? ரொம்ப அக்கறையா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எதிர்பார்ப்பு, அதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா கனவுன்னு சொல்லலாம். கனவு காண்றாங்கல்ல, இப்படி இருக்கும், நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் காசு நிறைய வச்சிருக்கணும், ஒரு நல்ல வீட்டை கட்டணும், நல்ல வாகனத்தை வாங்கணும். இதான் நம்பிக்கை, ஒரு கனவு. விசுவாசம்னா என்ன? நீங்க நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கையின் உறுதி. கண்டிப்பா நீங்க கனவு காண்றீங்களே, அது நடக்கும்னு சொல்றதுதான் விசுவாசம். நீங்க கனவு கண்டீங்கல்ல, இப்போ ஒரு கனவு, நான் நல்லா இருக்கணும், அப்படி மாதிரி அது மாதிரி ஒரு வீடை கட்டணும், அந்த மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கணும், கொஞ்சம் காசு வச்சிருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கனவு கண்டீங்கல்ல, அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றது தான் விசுவாசம். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையில அதிகமான நேரத்தை நீங்க செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த படம் உள்ள உண்டாகுது. எந்த படம் உண்டாகுது? கனவே நல்ல கனவா உண்டாகும். இல்லாட்டி என் கனவு என்ன ஆகும்? போக போக நம்ம அப்படியே உருப்படாம போயிடும் போல, அவ்வளவுதான். வியாதி வந்துருச்சு, அவ்வளவுதான். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவலி தான் வந்திருக்கும், ஆனா உக்காந்து யோசிச்சு இவங்க தலைவலி வந்த மாதிரியும், இவங்களா ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல தூக்கிட்டு போன மாதிரியும், அந்த ஆம்புலன்ஸ் சைரன் அடிச்சுட்டு போன மாதிரியும், அப்படியே ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெச்சர் போன மாதிரியும், அப்படியே மண்டே திறந்து ஆப்ரேஷன் பண்ண மாதிரி, இவங்க செத்த மாதிரியும், இவங்களை செத்து எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்த மாதிரியும், பெட்டியில வச்ச மாதிரியும், பெட்டியில வச்சு அடக்கம் பண்ண மாதிரியும், அந்த அடக்கம் பண்ணி அதுக்கு மேல கல்லு கட்டி ஆனிவர்சரி கொண்டாடுற வரைக்கும் கற்பனை பண்ணுவாங்க. எப்படி? மனது அப்படிதான் வேலை செய்யுங்க. அப்படிலாம் வேலை செய்யலையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அப்படியே ரோட்டில் போங்க, போனீங்கன்னா ஒரு நாய் வரும். உங்க மனசு டக்குன்னு யோசிக்கும், இதே மாதிரி ஒரு நாய் அங்கே பக்கத்து தெருவில் பார்த்தோமே, ஆனால் அது கருப்பாக இருந்துச்சுன்னு யோசிக்கும். டக்குன்னு கருப்பு நாயை நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த நாயை யோசிக்கும்.
இல்லையே அந்த நாய் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குமே. ஆமா, அந்த புசு புசுன்னு நம்ம வீட்டில் ஒரு மெத்தை இருக்குதே, ஆமா அது கூட அந்த சிவப்பு கலர்ல சாரி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.